வணக்கம். இன்ஃபோமீடியாவின் பைத்தன் அண்ட் சாக்கெட் ப்ரோக்ராமிங் கிளாஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த லெசனில் நாம் பைத்தன் அப்படின்னா என்னன்னு பார்க்க இருக்கிறோம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லது உங்களுக்கு C++ கூட தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா பைத்தன் ப்ரோக்ராமிங்கை நான் பேசிக்லேருந்து ஆரம்பித்து எப்படி சாக்கெட் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுறது, ஒரு GUI அப்ளிகேஷன் அல்லது சாஃப்ட்வேர் எப்படி பைத்தன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பைத்தன் அப்படின்னாலேவும் ஒரு ஹையர் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவைலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக நம்ம இதை கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாவா சீலெலாம் நீங்கள் ஒரு 100 லைன்ஸில் அடிக்கிற கூட நீங்கள் இதில் 10 or 20 லைன்ஸ்லேயே அடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இதில் ப்ரோக்ராம் பண்ண அதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் பில்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் AWT அல்லது ஜாவா யூஸ் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணுறப்போ அதிலலாம் நீங்கள் அதிகப்படியான கோர்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஆனால் பைத்தனில் அந்த கவலையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹைலி ரீடபிலிட்டி அப்படின்றப்போ யாருனாலும் அந்த கோடை வாசிக்கிறது மூலமாக அது என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைனமிக்கலி டைப்டு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ ஜாவாவோ C லாங்குவேஜோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேரியபிளில் இன்டிஜர் வேரியபிளாக இல்லை ஸ்ட்ரிங் வேரியபிளான்ற நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஆனால் பைத்தனில் அந்த கவலையே தேவையில்லை. ஸோ நம்ம அதை மென்ஷன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, பைத்தனே ஆட்டோமேட்டிக்காக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்ளிகேஷன் போர்ட்டபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம பைத்தான் ஃபைல் எல்லா மெஷின்ஸ்லேயும் ரன் ஆகக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ யூனிக்ஸாக இருக்கட்டும், மேக்காக இருக்கட்டும், எந்த மெஷினாலும் அது ரன் ஆகும். ஸோ அதோட எக்ஸ்பிரசிவ் நேச்சரே இதுதான். பைத்தான்றது ஒரு ஸ்கிரிப்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் ஒவ்வொரு லைனாக டைப் பண்ண அந்த பைத்தான் இன்டர்பிரட்டர் ஒரு வேளை எரர் இருந்துச்சுன்னா உங்களை நோட்டிஃபை பண்ணும். ஸோ அதனால் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதே தொடர்ந்து நீங்கள் ரன் பண்ணுறப்போ ரன் டைமில் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். ஸோ அதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். பைத்தானுடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .py. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கையும் பைத்தான் கூட சேவ் பண்ணுறப்போ அது .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகும். அதே தொடர்ந்து நீங்கள் ரன் பண்ணுறப்போ அது .pyc அதாவது பைட் கோடாக கன்வெர்ட் ஆகி அது மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ யூனிக்ஸ் மெஷினாக இருந்தால் யூனிக்ஸ் மெஷினுக்கு ஏற்றதான கோட், அதே தொடர்ந்து மேக் மெஷினாக இருந்தால் மேக் மெஷினுக்கான கோட். ஸோ அந்த மெஷின் கோடு வேரி ஆகும், ஆனால் பைட் கோடு எல்லாத்துக்கும் காமன். ஸோ அந்த பைட் கோடை நீங்கள் எடுத்துகிட்டு போய் எல்லா மிஷின் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ். ஸோ பைத்தானை வச்சு நீங்கள் என்ன ஒரு சாஃப்ட்வேர் அல்லது வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணாலும் இதை இன்வென்ட் பண்ணவரான கைடோ வான் ராசம். ஸோ அவருக்கு நீங்கள் பே பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பார்க்குறப்போ இந்த சப்ளைம் டெக்ஸ்ட். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த சாஃப்ட்வேர் சப்ளைம் டெக்ஸ்ட். ஸோ இதை பைத்தானில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்டையர் கிளாஸ்லையும் நான் யூஸ் பண்ண போகிறது இந்த சப்ளைம் டெக்ஸ்ட் தான். இது ஃபுல்லாக இந்த பைத்தானில் பில்ட் பண்ணது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பின்ட்ரெஸ்ட் அப்படின்ற இந்த வெப்சைட் கூட பைத்தன் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் ஜாங்கோ அப்படின்ற கான்செப்டெல்லாம் இதை பற்றி படிப்பீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் இதுவும் ஒரு பைத்தன் வெப்சைட்ஸ் தான். இது ஒரு ஃபோட்டோ ஷேரிங் கம்யூனிட்டி. இப்போ விக்கிபீடியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிலே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த 3 டாப் வெப்சைட்ஸும் பைத்தன் யூஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் பேக் அண்ட் சர்வர் ப்ரோக்ராமிங்கில் பைத்தன் யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக் இங்கே பைத்தனில் எஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ டாப் 3 வெப்சைட்ஸே பைத்தன் தான் யூஸ் பண்ணுது. அது பைத்தன் யூஸ் பண்ணுற நேரம் தான் ஒரு டாப் 3 வெப்சைட்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ நம்ம கிளாஸில் எப்படி பைத்தன் யூஸ் பண்ணி ஒரு சாக்கெட் ப்ரோக்ராமிங்னு வர்றப்போ எப்படி ஒரு சாட் அப்ளிகேஷன்லாம் க்ரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு வெப்சைட்டோட IP அட்ரஸ் எப்படி கிராப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்வர் சைடு அப்ளிகேஷன் சர்வரோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அதெல்லாம் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை ஸ்க்ராட்சில் இருந்தால் ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்கை நோட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரௌசரில் இதை பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுதான் பைத்தானுடைய அஃபிஷியல் வெப்சைட். அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வேரியஸ் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்டேஷன், கம்யூனிட்டி, சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஸோ இப்படி பலவிதமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் டெவலப்பர் கைட் கூட இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ 3.4.3 வெர்ஷன் தான் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். நான் விண்டோஸ் மெஷின் யூஸ் பண்ணுறேன், அதனால் டவுன்லோட் பைத்தன் 3.4.3 அந்த ஐக்கானை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் 2.7.9 கூட நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 2x வெர்ஷன் ஓல்டு வெர்ஷன். நாம் இப்போ லேட்டஸ்ட்டாக 3.4 தான் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் என்னுடைய கம்ப்யூட்டர் 32 பிட்டா இல்லை 64 பிட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றதான சாஃப்ட்வேரை நான் யூஸ் பண்ணணும். ஸோ அதற்கேற்ற சாஃப்ட்வேர் நான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு
ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் சிஸ்டம் டைப் அப்படின்னு போட்டு 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னுடைய சாஃப்ட்வேர் அல்லது என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 64 பிட் ஓஎஸ். ஸோ அதற்கேற்ற நான் சாஃப்ட்வேர் அல்லது கம்பெனியில் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் இதில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் இப்போது இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ் அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதுலேயும் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அப்படியே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணலாம். அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் இப்போ பைத்தன் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பைத்தன் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதில் நீங்கள் ஸ்டார்ட் மெனுவில் அந்த ஐகான் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பைத்தன் அப்படின்னு டைப் பண்ண உடனே நமக்கு ஐடில் மோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரதை பார்க்கலாம். ஸோ நான் அதை கிளிக் பண்ண உடனே இதுதான் ஐடில் மோடு. ஸோ இதுதான் நம்ம இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இதுலேயும் கோடிங் பண்ணலாம். இன்னொரு மோடும் இருக்குது, நான் இன்ட்ராக்டிவ் மோட். அது வந்து கமாண்ட் லைன். ஸோ இது ரெண்டுலேயும் நம்ம எப்படி கோடிங் பண்ணுறது அப்படின்றத அடுத்த கிளாஸில் பார்க்க வைக்கிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ பைத்தன் இங்கே கமாண்ட் லைன் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இதுதான் கமாண்ட் லைன். ஸோ இதுலேயும் நீங்கள் கோடிங் அடித்து கூட பார்த்துக்கலாம். நாம் இந்த கிளாஸில் பைத்தன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதோடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன, அப்புறம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து வர கிளாஸில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை ரன் பண்ண இருக்கிறோம். நன்றி.